எல்லாம் கொஞ்சம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பின்னாடி சவுண்டே காணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வேதத்தில் பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ரெண்டு பேர் பரலோகத்துல வீட்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்குறதற்கு ஒரு டைமை ஏற்படுத்துறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. என்ன டைம் என்று பார்க்கும் பொழுது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி வருகிற இடத்துல அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்க சித்தம் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 11 நாள் நினைக்கிறேன் இல்லையா? 11 நாள் வரையிலும் இவங்க பாடிட்டே இருக்கிறாங்க, ஆராதித்துட்டு இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கவே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு இறங்குவார் சொன்னாரே, இறங்கவே இல்லையே அப்படின்னு பாக்குறாங்க. அடுத்த நாள் பாக்குறாங்க, இறங்கல. அப்போ இவர்களுக்குள்ளாக இருக்கிற பல வேற்றுமையின் காரியங்கள், பிரிவினையின் காரியங்கள், பல தேவன் அல்லாத கிரியைகள் இருக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் தவிர்த்துக் கொண்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இது தேவனுக்கு உகந்ததா இருக்குமா? பரிசுத்த ஆவியானவர் வருவாரா? இந்த வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததா இருக்குமா? பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதுதான் வருவாரா என்று சொல்லி 11 நாள் வரையிலும் அவர்கள் தேவ சமூகத்துல ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளிலே இறங்கினார். ஆமென் சொல்றீங்களா? கரங்களை தட்டி வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2வது வசனத்தை படிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் வந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் இறங்கின ஆவியானவர் எதன் மேல இறங்கினாரா? மனிதர்கள் மேல இறங்கினார், சபைக்குள்ளாக இறங்கினார். அப்போ இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது நாம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் சொல்றோம், ஆவியானவரே என்ன சொல்றோம்? இறங்குங்க. ஹல்லேலூயா. இறங்குங்க என்று ஜெபம் பண்றோம் இல்லீங்களா? அவர் இறங்கிட்டார். எப்பொழுது இறங்கினாரா? ஆதி காலங்களிலே, எழுப்புதல் வந்த காலங்களிலே அவர் வானாதி வானங்கள் இருந்து வந்து இறங்கிட்டாரு. நமக்குள்ளதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ளதான் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிறாரு. அவர் எப்பொழுது வெளிப்படுவார் என்று பார்க்கும் பொழுது வேதத்தின் வாயிலாக எப்பொழுது அவர் வெளிப்படுவார், நமக்குள்ள இருக்கும் பொழுது எப்பொழுது அவர் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துவார் என்று பார்க்கும் பொழுது இன்னும் நமக்குள் இருக்கிற குணாதிசயங்கள், பல காரியங்கள் தேவனுக்கு நேராக இருக்கும் பொழுது அவர் தன்னை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை படியுங்கள். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீர் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஓடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் இடத்துல நான் மேல இருந்து திரும்ப இறங்குவேன் சொல்லல, ஜீவ தண்ணீர் உள்ளத்திலிருந்து ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் பொழுது எதை விசுவாசிக்கணுமா? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில். ஹல்லேலூயா. வேத வாக்கியம் எதையெல்லாம் நமக்கு சொல்லுகிறதோ அதை நாம் விசுவாசிக்கணும், அதை நாம் ஏற்றுக்கொள்ளணும், அதன்படி செய்யணும், அதன்படி வாழணும், அதன்படி இருக்கணும். அப்போ ஆதி காலத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த ஆவியானவர், அப்போ அந்த நாட்டிலே ஆவியானவர் இருந்தாரு. ஜனங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தாங்க. சீஷர்களும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தாங்க.
அதே அப்போஸ்தலர் பகுதியில பார்க்கும் பொழுது அந்த 2ஆம் 3ஆம் 4ஆம் அதிகாரத்துல படிங்க. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிங்க. அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததை சினம் கொண்டு அவர்களை பிடித்து வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் 5000 இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஜனங்கள், பரிசுத்த ஆவியானவரால் உள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள், தேவதாசர்கள், சீஷர்கள் அந்த நாளிலே தைரியமாய் பிரசங்கம் பண்ணினாங்க. ஆமென், அல்லேலூயா. அற்புத அடையாளங்கள் நடந்தது, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினது. ஆனால் காலப்போக்கில பார்த்தீங்கன்னு சொன்னா பல நூதனமான காரியங்கள் உள்ள வந்தது. அல்லேலூயா. அப்ப பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் பகுதியில இயேசுவானவர் இருக்கிற வரையிலும் கிறிஸ்து இயேசு என்று ஜனங்கள் அறிக்கை செய்தாங்க. ஆமென். இயேசுவானவர் போன உடனே அந்த இடத்துல யார் வருதுன்னா பரிசுத்த ஆவியானவர் வராரு. அப்போ வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், வசனத்தை விரும்பாதவர்கள், வசனத்தை விசுவாசிக்காதவர்கள் என்ன காரியங்களிலே அவர்கள் மழங்கி போனார்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த நாட்களிலே பார்க்கிறோம். சரிங்களா? ஆர்சி சபையெல்லாம் ரோமன் கத்தோலிக்கு, அல்லேலூயா, ரோமன் கத்தோலிக்கு மற்ற அநேக காரியங்களில் பார்க்கிறோம். அப்போ அதெல்லாம் எங்க வந்ததுன்னா வசனத்தை கேளாதபடி இருக்கிற நேரங்களிலே ரோமர்கள் ஆட்சி செய்த காலத்திலே உருவாக்கப்பட்டது. ரோமர்கள் என்ன செய்யணும்னா இயேசுவை அவர்கள் ரோமர்கள் ஆட்சி காலத்துல தான் இயேசுவை சிலுவையில அறைஞ்சாங்க. ரோமருடைய ஆட்சி எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதிகாரமுள்ள ஆட்சி.